ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சக்தி சரவணன். இது நம்முடைய எஸ்எஸ் சேனல். இது ஆகஸ்ட் மாதத்துக்கான ராசி பலன். நீங்க ரெகுலரா பார்க்குற ட்ரெடிஷ்னல் ராசி பலன் இல்லை, இது சீக்ரெட் அஸ்ட்ராலஜி. நம்ம வாழ்க்கை நம்ம கையில இருக்கா இல்லைன்னா நவ கிரகங்களோட கையில இருக்கா? ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வாழ்க்கை நம்ம கையில இருக்கு, நவகிரகங்கள் கையில ஒன்றும் இல்லை, நாலாவது கோலாவது, அவன் வாழ்க்கை அவன் கையில இருக்குது அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் தனியா இருக்கு. நம்ம கையில ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாமே அந்த கிரகங்களோட வேலை. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றையும் அந்த கிரகங்கள் தான் தீர்மானிக்குது. அதனால நம்ம நவகிரகங்கள் எல்லாம் பிரீத்தி பண்ணினோம்னா நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் குறையும், நம்ம லைஃப்ல நடக்க வேண்டிய நல்லதெல்லாம் நடக்கும். ஸோ நவகிரகங்கள் தாங்க, விதி தாங்க எல்லாமே. அந்த கிரகங்கள் என்ன சொல்லுதோ, ஜாதகம் என்ன சொல்லுதோ அதாங்க எல்லாமே அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டமும் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ரெண்டுமே உண்மைன்றேன். அதாவது பெரியவங்க விதியை யாராலும் மாற்ற முடியாது அப்படின்னு சொன்ன அதே பெரியவங்க தான் விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த மாதம் உங்க ராசிக்கான கிரக பலன்கள் எப்படி இருக்கு, அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும், அந்த விதியை உங்க மதியால நீங்க எப்படி வெல்லலாம், அதை பற்றி எல்லாம் தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். ஒவ்வொரு மாதமும் வரும் பலன்களை நீங்க கேட்க கேட்க உங்களுக்கு மெதுவாக எப்படி நம்முடைய விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற அந்த நுட்பமெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வாங்க உங்களுடைய ராசி பலன்களை பார்ப்போம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு, புதன், சூரியன் 3 கிரகங்களும் இருக்கு. ஸோ இது எந்த மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது, எந்த மாதிரியான சிக்னல் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவா இந்த நவ கிரகங்களையும் குறிப்பா 3 கிரகங்கள் இந்த மாதம் உங்களுடைய மைண்ட் கிளைமேட்டை ஆட்டி படைக்க போகுது. அந்த 3 கிரகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு, சனி, ராகு. இந்த 3 கிரகங்களும் தான் அதிகமான ஆதிக்கத்தை செலுத்த போகிறது. அவங்க கொடுக்க போற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சிக்னல்ல எதை சூஸ் பண்ண போறீங்க, எது உங்க லைஃபை மாத்த போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். குரு பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு, உங்களுடைய தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். ஸோ இந்த குரு உங்களுக்கு பாசிட்டிவான சிக்னலையும் இந்த மாதம் தரப்போறாரு. அதாவது பாசிட்டிவான சிந்தனைகளும் வரப்போகுது, நெகட்டிவான சிந்தனைகளும் வரப்போகுது. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். குருவோட பாசிட்டிவான சிந்தனைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் இன்னும் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும், என்னால் இன்னும் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு தோணும். வேலையில் ப்ரொமோஷன் அப்ளை பண்ணணும்னு தோணும், என்னால் இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்குலாம் போக முடியும்னு உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று ப்ரொமோஷனுக்கு அப்ளை பண்ணு, நெக்ஸ்ட் லெவலுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தேடு அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் வரும். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு தோணும். பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு புதிய கிளைண்ட்டு, புதிய ப்ராடக்ட் எக்ஸ்பேன்ஷன், இது எல்லாத்தையும் பற்றி யோசிக்க தோணும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ், கவர்மெண்ட் எக்ஸாம், சர்டிஃபிகேஷன், அடுத்த லெவல் குவாலிஃபிகேஷன், இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணணும்னு தோணும். 10ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து சூரியனும் இருப்பதாலே என்னோட டேலண்ட் எல்லாம் மறைச்சு வைக்க வேண்டாம், என் டேலண்ட் எல்லாத்தையும் நான் வெளியே காமிக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள உத்வேகம் எல்லாம் பிறக்கும். புதனும் கூடவே இருக்கிறதுனால இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், மீட்டிங்ல பேசணும், ஐடியாவை ப்ரெசென்ட் பண்ணணும், நெகோஷியேட் பண்ணணும்லாம் தோணும். இதெல்லாமே குருவோடைய ஹையர் எக்ஸ்பிரஷன். மொத்தத்துல குருவோட ஹையர் எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு என்ன சொல்லுன்னா, கூடவே சேர்ந்து குரு கூட சேர்ந்து கூடவே சூரியனும் புதனும் இருப்பதாலே நான் இன்னும் ஆக்சுவலா பெருசா வளரலாம், நான் இன்னும் ஆக்சுவலா பெருசா சாதிக்கலாம், நான் ஆக்சுவலா இன்னும் பெருசா சிந்திக்கலாம், எனக்கு அந்த தகுதி இருக்கு ஆக்சுவலா, இப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் அதிகமாக உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் குருவினுடைய பாசிட்டிவான சைடு. குருவோட நெகட்டிவ் சைடு, அதெல்லாம் உங்களை எந்த மாதிரியான சிந்தனைகளை சிந்திக்க வைக்கும் என்றால், என்னை யாராவது நோட்டீஸ் பண்ணணும், நான் எவ்வளவு டேலண்டடா இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு 4 பேர் என்னை பார்க்கணும், என் டேலண்ட்டை புரிஞ்சுக்கணுமே அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள்லாம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஆஃபீஸில் ஒரு நல்ல வேலை பார்த்துட்டீங்களா, பாஸ் இன்னும் என்னை பாராட்டலை அப்படின்னு தோணும். யாரும் பாராட்டலைன்னா என்னை யாருமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க, என்னை யாருமே என்னோட வேல்யூவை புரிஞ்சுக்க மாட்டாங்களே அப்படின்லாம் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட்டை போடுவீங்க, லைக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக வரும், இல்லை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்பீங்க, அதுக்கு லைக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக வந்துச்சுன்னா, சே நம்ம கண்டென்ட்டுக்கெல்லாம் வேல்யூவே இல்லை போல இருக்குல்ல, நம்மளாம் எதை போட்டாலும் அதை லைக் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை போல இருக்குல்ல, சே என் தகுதி எனக்கு அவ்வளோதானோ அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும்.
பிசினஸ் நல்லா தான் போகுது, ஆனா வேற ஒருத்தரோட சக்சஸை பார்த்ததும் உங்களுக்கு வந்து உங்களுடைய growth வந்து ரொம்ப சின்னதா தெரிய ஆரம்பிக்கும். உங்க ஆஃபீஸ்ல ப்ரொமோஷன் வேற யாருக்காவது ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சுன்னா அவங்க சக்சஸை பார்க்கறதுக்கு பதிலா நம்மளுக்கு என்னடா ஒர்த்து கம்மியா போயிட்டோம், நாம என்னடா கம்மியா போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதாவது குரு பகவானுடைய பாசிட்டிவான சைடு வந்து உங்களுடைய growth, உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போற எண்ணங்கள் அதெல்லாம் பாசிட்டிவ்னா, நெகட்டிவ் வந்து என்னை யாருமே கவனிக்க மாட்டாங்க, என்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, எனக்கான அங்கீகாரத்தை யாருமே கொடுக்க மாட்டாங்களே அப்படின்ற அந்த ஒரு அங்கீகாரத்துக்கான ஏக்கமாக மாறிடும். என் தகுதியை நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறேன், காமிக்கிறேன், எனக்கெல்லாம் தகுதி இருக்கு அப்படிங்கிற அந்த பாசிட்டிவான விஷயம், என்னோட தகுதியெல்லாம் யாருமே கண்டுக்க மாட்டீங்க, என்னை யாருமே ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டீங்களே அப்படின்னு நெகட்டிவா மாறிடும். ஸோ குரு உங்களுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவாகவும் கொடுப்பாரு, இந்த மாதிரி நெகட்டிவாகவும் கொடுப்பாரு. அடுத்த கிரகம் சனி. சனியினுடைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் என்னன்னு பார்ப்போம். 6ஆம் வீட்டில் இருக்கும் சனி உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்லுது. என்னன்னா, ஷார்ட்கட்டு வேண்டாம், பேசாம சிஸ்டமேட்டிக்கா ஒர்க் பண்ணு அப்படிங்கிறாரு. அதாவது எவ்வளவு நாள் எடுத்தாலும் பரவாயில்ல, தொடர்ந்து நம்ம செய்யணும், கன்சிஸ்டண்டா செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். ஐயோ ரொம்ப நாள் ஆகுமா அப்படின்லாம் தோண்டு போகாம எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல, நான் கரெக்டா செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்க்கமான சிந்தனைகள் எல்லாம் சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவரா இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரமாவது ரெகுலரா படிக்கணும், சிஸ்டமேட்டிக்கா படிக்கணும்னு உங்களுக்கே தோணும். பிசினஸ் உங்களுக்கு ஸ்லோவா நடந்தா கூட உங்க கிளைண்ட்டை நீங்க ஃபாலோ பண்றது நிறுத்த மாட்டீங்க. கிளைண்ட் கூட கம்யூனிகேஷனை வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு தோணும். உங்களுக்கு கடன் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஒரே நாள்ல நம்ம கிளியர் பண்ண முடியாது, அதனால ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் கொஞ்சமா அதை ரெடியூஸ் பண்ணணும். எப்படி நம்ம கடனை கொஞ்சம் கொஞ்சமா கட்டி கட்டி கிளியர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பிளான் போடுறதுக்கெல்லாம் உங்களுக்கு மனசு வரும். இப்போ உங்களுக்கு ஒருவேளை வெயிட் எல்லாம் ரெடியூஸ் பண்ணணும்னா 3 நாள் அப்படி நான் கிராஷ் டயட் இருந்து டக்குன்னு ஒரு 4 நாள்ல 4 கிலோ குறைக்கிறேன் அந்த மாதிரிலாம் யோசிக்காம ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும். ரெகுலராக ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளோட வெயிட் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகும்னு அவசரமாக குறுக்கு வழியில் போகாமல் கரெக்டாக ஒரு ஸ்டேபிளாக சிஸ்டமேட்டிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இயற்கையிலேயே உங்களுக்குள்ள உதிக்க ஆரம்பிக்கும். ஆஃபீஸில் காம்படிஷன் இருந்துச்சுன்னா அடுத்தவனை கீழே இழுக்கிறதுக்கு பதிலாக நான் என்னோட ஸ்கில்லை எப்படா டெவலப் பண்ணிக்கலாம்னு உங்களுக்கு யோசிக்க தோணும். இதெல்லாம் சனி பகவானுடைய பாசிட்டிவான சைடு. ரிசல்ட்டு லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய ரொட்டீனை நான் செய்ய வேண்டியதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிஸ்டமேட்டிக்காக நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்வேகத்தெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். இது சனி பகவானுடைய பாசிட்டிவ் சைடு. அதே சனி பகவானுடைய நெகட்டிவ் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு பண்ணாலும் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு தோணும். ஏதோ ஒரு நாள் டயர்டாக இருப்பீங்க, ஒரு நாள் உங்களுடைய ஒர்க் அவுட் ஏதோ ஸ்கிப் பண்ணுவீங்க, ஆனால் அதுக்கப்புறமா சார் நம்மளுக்கெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாகவே இருக்க முடியாது, நமக்கெல்லாம் நமக்கு ஒத்தே வராது, எதையுமே நம்மளால ரெகுலராக செய்ய முடியாது அப்படின்னு உங்களுக்கு நீங்களே திட்ட ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் உங்கள் எக்ஸாமில் வரலைன்னா எனக்கெல்லாம் லக்கே இல்லைன்னு தோணும். பிஸ்னஸில் ஒரு ப்ராப்ளம் வந்தால் எனக்கு மட்டும் ஏன் எல்லாமே கஷ்டமாக வருதுன்னு புலம்ப தோணும். ஆஃபீஸில் ஒருத்தவங்களை ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணிட்டா அந்த கமெண்ட்டை எடுத்துக்கிட்டு நாள் முழுக்க அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு மூட் அவுட் ஆகிட்டே இருப்பீங்க. எந்த வேலையும் செய்யாமல் எனக்கு மட்டும் லைஃப் இப்படித்தான் அப்படின்னு படுத்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு தோணும். இதெல்லாம் சனி பகவானுடைய நெகட்டிவ் சைடு. பாசிட்டிவ் சைட்னா ஒரு டிசிப்ளினை கொடுப்பாரு, நெகட்டிவ் சைட்னா உங்களுக்கு ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் கொடுப்பாரு. என்னடா எதுவுமே இல்லைனாலாம் எனக்கு வராது, எனக்கெல்லாம் என்னால் கன்சிஸ்டண்ட்டாக செய்ய முடியாது அப்படின்னு உங்களுக்கு நீங்களே உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிக்குவீங்க. இதெல்லாம் உங்களுடைய சனி பகவான் கொடுக்குற நெகட்டிவ் சிக்னல்ஸ். அடுத்து ராகு பகவான் 5ஆம் இடத்துல இருக்காரு. ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்குற பாசிட்டிவான சிக்னல், உங்களுக்குள்ள எந்த மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் அவர் உதிக்க செய்வார் என்றால், வழக்கமா எல்லாரும் பண்ற மாதிரி இல்லாம புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலான்னு தோணும். புதுசா தனியா தினுசா நம்ம செஞ்சு காமிக்கணும்டா அப்படின்னு தோணும். பிசினஸ்ல புதுசா ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியோ ஒரு ஐடியாவோ ட்ரை பண்ணணும்னு தோணும். நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருந்தீங்கன்னா ஒரு புதிய ஃபார்மேட்டு, ஒரு புதிய டாபிக், ஒரு புதிய டெக்னாலஜி அப்படின்னு ஏதாவது புதுசா ட்ரை பண்ணணும்னு தோணும். புதுசா பெருசா யாரும் பண்ணாத அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு ராகு பகவான் கொடுப்பாரு. நீங்க ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா பழைய ஸ்டடி மெத்தட் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு புதுசா உட்காந்து கடகடன் படிக்கிறதுக்கு புதுசா ஒரு மெத்தடை போடுவீங்க. புதுசா சிலபஸ் எல்லாம் புதுசா அந்த ஸ்டடி மெத்தடை புதுசா மாத்த ட்ரை பண்ணுவீங்க.
எப்பவுமே நான் இந்த மாதிரி இருந்துட்டேன், இதுக்காக இப்படியே இருக்கணுமா? என்னையே நான் மாத்திக்கிறேன், என்னோட ஸ்டைலை மாத்திக்கிறேன், என்னுடைய பேச்சு, நடை, உடை, பாவனை எல்லாத்தையும் புதுசா மாத்துறேன், எல்லாத்தையும் நான் புதுசா புதுசா பிரம்மாண்டமா புதுசா செய்யறேன் பாருங்கடா, செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்குள்ள அதிகமாக வர ஆரம்பிக்கும். அதற்கு ராகு மிகப்பெரிய காரணமாக இருப்பார். ரிலேஷன்ஷிப்ல கூட இந்த பீப்புள் பிளீசிங்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு உண்மையில என்ன வேணும் அப்படின்னு உங்களுக்கு பார்க்க தோணும். எனக்கு என்ன வேணும் ஆக்சுவலா, நான் எதுக்காக மற்றவங்களுக்காக நான் எதுக்கு வந்து எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன், ஆக்சுவலா எனக்கு என்ன வேணும், எது எனக்கு லாபம், எது எனக்கு சந்தோஷம், எது என்ன ஃபுல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணுது, இந்த மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் உங்களை பத்தியே நீங்க யோசிக்கிறதுக்கான காலகட்டம் இது. இது எல்லாமே ராகுவினுடைய பாசிட்டிவான சைடு. உங்களை வந்து புதுசா யோசிக்க வைப்பாரு. புதுசா பழைய விஷயங்களை விட்டுட்டு அதையே புதுசா செய்யணும், பெருசா செய்யணும், தினுசா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள ராகு பகவான் கொடுக்க ஆரம்பிப்பார். இதெல்லாம் அவருடைய பாசிட்டிவ் சைடு. அதே ராகு பகவான் உங்களுக்கு நெகட்டிவா கொடுக்க ஆரம்பிச்சார்னா என்ன கொடுப்பாரு தெரியுமா? எந்த மாதிரியான சிந்தனைகளை கொடுப்பாரு தெரியுமா? மைண்ட் எப்பயுமே ரொம்ப பிஸியா வச்சிருப்பாரு. இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணுவீங்க, ஒருத்தரோட காரை பார்ப்பீங்க, அடுத்தரோட ஃபாரின் ட்ரிப்பை பார்ப்பீங்க, இன்னொருத்தரோட ப்ரொமோஷனை பார்ப்பீங்க, வேற ஒருத்தரோட கல்யாணத்தை பார்ப்பீங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு போனை கீழே வைக்கும்போது எல்லாருக்கும் லைஃப் இருக்கு, நமக்கு மட்டும்தான் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் எல்லாம் அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஒரு புதிய ஐடியா தோணும், ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டீங்க. அதுக்குள்ள இன்னொரு ஐடியா வந்துடும், அதுக்குள்ள இன்னொரு கோல் வந்துடும், அதுக்குள்ள இன்னொரு விஷயம் ஏதாவது முக்கியத்துவம் வாய்ந்ததா வந்துடும். லைஃப்ல ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுவீங்க, அது சரியா முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு டெக்னிக் ஆரம்பிச்சிருவீங்க. எதையுமே முடிக்காம எல்லாத்தையும் ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். இதெல்லாம் ராகு பகவானுடைய நெகட்டிவ் சைடு. ரிலேஷன்ஷிப்ல இப்போ ஒரு மெசேஜ் உங்களுக்கு லேட்டா வருது, உங்க ஒய்ஃப் கிட்ட இருந்தோ, ஹஸ்பண்டோ, லவ்வர்ஸ் கிட்ட இருந்து ஏதாவது வாட்ஸ்அப்ல மெசேஜ் லேட்டா வருதுன்னா மனசுக்குள்ள அதுக்குள்ள 10 கதைகள் தோணும். ஏன் அனுப்பல, எதுக்காக அனுப்பல, ஏன் என்ன காரணத்தினால அனுப்பலன்னு 1008 விதமா தினுசா யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. பணம் சம்பாதிக்கிற விஷயத்துல உங்களுக்கு சீக்கிரமா குயிக் மணி, என்ன டக்கு டக்குன்னு பணம் சம்பாதிக்க ஏதாவது வழி இருக்கா, ஷார்ட்கட் ஏதாவது இருக்கா, இந்த மாதிரி தான் புத்தி போகும். இதுல போட்டா வந்து நம்மளுக்கு சீக்கிரமா பணம் கிடைக்குமா, இதுல பணத்தை போட்டா பணம் டபுளா கிடைக்குமா, இந்த மாதிரியான டெம்டேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும். இது எல்லாமே ராகுவினுடைய லோவர் எக்ஸ்பிரஷன். அதாவது பாசிபிலிட்டி இருக்கும், ஆனா அதுக்குள்ள ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். இதெல்லாமே ராகு பகவானுடைய நெகட்டிவ் சைடு. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா இந்த மாசம் உங்களுக்கு எந்த மாதிரியான சிந்தனை எல்லாம் வந்து போகும் தெரியுமா? சனி பகவான் வந்து உங்களை சிஸ்டமேட்டிக்கா செய்ய, லாங் டேர்முக்கு யோசிச்சு சிஸ்டமேட்டிக்கா செய்யடா அப்படிம்பாரு. ராகு பகவான் அது எப்படி புதுசா செய்யலாம், அது எப்படி எல்லாரும் பாராட்டு விதமாக பிரமிக்கும் விதமாக செய்யலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களா வரும். குரு பகவான் வந்து நல்ல அதை பெருசா தீர்க்கமா சூப்பரா பிரைட்டா செய்யறது எப்படின்லாம் வரும். இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல இப்ப இருக்கிற லெவலை விட அடுத்த லெவலுக்கு நீங்க உங்களை டக்குன்னு மூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாம நீங்க நெகட்டிவ் சைடை பிக் பண்ணினீங்கன்னா, அதே இந்த கிரகங்களுடைய நெகட்டிவ் சைடை பிக் பண்ணீங்கன்னா சனி பகவான் உங்களை வந்து ஸ்லோவா நகர்த்துறதுனால வாழ்க்கையில ப்ராக்ரஸே இல்லைன்ட்டு நீங்க உங்களையே குத்த சொல்லிக்க ஆரம்பிச்சுக்குவீங்க. ராகு ஏதாவது புதுசா செய்யணும், பெருசா செய்யணும், ஷார்ட்கட் இருந்தாலும் பரவாயில்ல, டக்குன்னு போட்டா ஈஸி மணி, டபுளா போட்டா ட்ரிபிளா கிடைக்குது, இந்த மாதிரிலாம் குதர்க்கமா உங்களை யோசிக்க வைப்பாரு. குரு பகவான் உங்களுடைய ஈகோவை வளர்த்து விடுவாரு. நல்லா பெருசா யோசிப்பான்டா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா குரு பகவான் கூடவே புதன் இருப்பதாலே ஒரு விஷயத்த பெருசா செய்யணும்னு யோசிப்பீங்க, பெர்ஃபெக்டா யோசிப்பீங்க, அந்த மாதிரி ஆங்கிள் யோசிப்பீங்க, இந்த மாதிரி ஆங்கிள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. திரும்பி பார்த்தா இந்த மாசம் முடிஞ்சு போச்சு. இப்படி இந்த கிரகங்கள் இந்த மாசம் உங்களுக்கு பாசிட்டிவான சைடு இப்படியும் நெகட்டிவான சைட்ல இப்படியும் 2 விதமான சிக்னலையும் கொடுக்குறாங்க. உங்களுடைய ஆண்டனா எதை சூஸ் பண்ணுது, நீங்க உங்க மைண்டு எந்த எக்ஸ்பிரஷனை சூஸ் பண்ணுது, ஒரு செயல்ல இறங்கணும் வரும்போது இறங்குறீங்களா இல்லை யோசிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா, இதுவா அதுவா, அதை பொறுத்துதான் இந்த மாதம் உங்களுடைய முன்னேற்றம் எப்படி இருக்கு அப்படின்றது அமைய போகுது. ஓகேவா? சந்திரன் உங்களுடைய ராசி மண்டலத்தை சுத்திட்டே வர்றாரு, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சிட்டே வர்றாரு. இந்த மாசம் ஃபுல்லா அப்படியே 2 நாளைக்கு ஒரு தடவை ஒவ்வொரு வீடா மாறிட்டே வருவார். ஒவ்வொரு நட்சத்திர மண்டலங்களுக்குள்ள அவர் பூந்து வரும் பொழுது உங்களுடைய சிந்தனைகளும் மாறிட்டே இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம எதையுமே சிஸ்டமேட்டிக்கா செய்யணும் அப்படின்னு தோணும். நாளைக்கு ராகுவோட இன்ஃப்ளூயன்ஸ்ல ஷார்ட்கட் ஏதாவது இருக்கா,
அப்படின்னு தோணும். அடுத்த நாளைக்கு நம்ம 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 பிசினஸையோ நம்ம விஷயத்தையோ பெருசா கிராண்டா பண்ணணுமேனு குரு உங்களுக்கு ஒரு தாட்டை கொடுப்பாரு. அடுத்த நாளைக்கு புதன் யோசிச்சுக்கிட்டே இரு அப்படிம்பாரு. ஒரு நாளைக்கு சூரியன் எல்லாத்துலயும் நீ முன்னாடி நின்று செய்யடான்னு உங்களை எத்தனிப்பாரு. அடுத்த நாள் திடீர்னு உங்களுக்கு மைண்டு மாறி என்னை யாருமே ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க, என்னோட வேல்யூ யாருக்குமே புரியலன்னு சிந்திக்க வைப்பாரு. இப்படி சிந்தனைகள் மாறி மாறி வரும். இதுல எந்த சிந்தனைக்கு நீங்க அடிமையாகிறீங்க, எந்த சிந்தனையை எடுத்துக்கிறீங்க, எந்த சிக்னலை ரிசீவ் பண்றீங்க, எந்த சிக்னலை ரிசீவ் பண்ணாம கரெக்டா உங்களை காப்பாத்திக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் உங்க வாழ்க்கை தீர்மானிக்கப்படுது. ஸோ இந்த மாதம் தெளிவாக நீங்கள் யோசித்து பாசிட்டிவான சிக்னல்ஸை மட்டும் பயன்படுத்தி உங்கள் லைஃப்பில் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்த மாதம் கிரகங்கள் சில பல பயிற்சிகள்லாம் ஆகும் இல்லையா, சில பல இடங்கள் இடங்கள் எல்லாம் மாறும் பொழுது இப்போ வேற மாதிரி சிந்தனை வரும். ஸோ அப்போ இருந்து அதுக்கு அடுத்த லெவல் போவதற்கான சிக்னல் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி கிரகங்கள் உங்களுக்கு நீங்கள் வளரணும்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சிக்னலை கொடுப்பாங்க. நீங்க துவண்டு போய் எந்த வேலையும் செய்யாம படுத்து கிடந்தீங்கன்னா அடுத்தடுத்து கீழே போறதுக்கான சிக்னலையும் கொடுப்பாங்க. எந்த சிக்னலை நீங்க பிடிக்கிறீங்க, எந்த பக்கம் டிராவல் பண்றீங்க அப்படின்றது உங்க கையில இருக்கு, உங்க மைண்ட்ல இருக்கு, உங்களுடைய ஆக்ஷன்ல இருக்கு என்பதை புரிந்து கொண்டு இந்த மாதத்தை ஒரு சிறப்பான மாதமாக மாற்றுங்கள். நான் மீண்டும் உங்களை அடுத்த மாத ராசி பலனில் வந்து சந்திக்கின்றேன். பாய்.